ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ओम शांति शांति शांति. ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीं महत्त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे उल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रीभगवानुवाच प्रकाशं च प्रवृत्तिं च मोहमेव च पाण्डव न द्वेष्टि सम्प्रवृत्तानि निवृत्तानि न काङ्क्षति. குணாதீத்தனுடைய லட்சணம் சொல்றார் பகவான். அர்ஜுனன் குணாதீதத்துவ உபாயமும் குணாதீதத்தினுடைய லட்சணமும் கேட்கிறான். எப்படி நான் குணாதீத தன்மையை அடையிறது, எதை வச்சு குணாதீதனை தெரிஞ்சுக்கிறது, குணாதீதனை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஒருத்தரை போய் இவர் குணாதீதரா இல்லையா, இவர் தான் ஞானி இவர் ஞானி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு உத்தேசம் கிடையாது. பகவானுமே அடுத்த வாழ் அளக்கிறதுக்காக இத சொல்லல. அதனாலதான் தான் குணாதீதனா இல்லையான்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வழி சொல்றார். பரபிரத்யக்ஷம் கிடையாது, இது எல்லாமே ஆத்ம பிரத்யக்ஷம் தான். நம்மளால குணாதீத தன்மை அடைஞ்சிருக்கோமா இல்லையா என்று புரிஞ்சுக்கிறதுக்காக இத சொல்றது. ஏன்னா அவளுக்கு என்ன ஒரு சாதகனாக எப்படி ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இங்க ஆச்சாரியால் சொல்ல போறார், ஒரு சந்நியாசி முமுட்சுவானவன் இத பிரயத்தனத்தினால ஏற்படுத்திட்டு பின்னாடி அது சுவாபாவிகமாவே அவனுக்கு ஆயது லட்சணம் ஆயிடுறது அப்படின்னு சொல்ல போறார். அதனால இருந்தாலுமே குணாதீதன்றது என்ன, அப்ப லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் நம்ம அதை நோக்கி போக முடியும். எந்த ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் அது எங்க போறோன்றது தெரியணும், எப்படி போகணுங்கிறதும் தெரியும். அப்பதான் போக முடியும். ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டனே 3 மணி நேரமா போயிட்டு இருக்கேன், 3 நாளா போயிட்டு இருக்கேன், இன்னும் பாம்பே வந்த பாடு இல்லையேன்னா, நீ பெங்களூர்ல ட்ரெயினை ஏறி இந்த பக்கம் மேற்கு கல்கட்டா பக்கம் போற ட்ரெயின்ல போயிட்டு இருந்தா போகுமோ? எங்க போகிறோம், எந்த வழியா போறோம், எப்படி போகிறோம் எல்லாம் தெரியணும். லட்சியம் குணாதீத ஸ்வரூபம் தான் அப்படின்னதுக்கு அப்புறம் அதனுடைய உபாயம் என்ன, அந்த லட்சியத்தினுடைய பரிஸ்திதி எப்படி இருக்கும் அப்படின்றது சுவாபாவிகமான ஒரு கேள்வி.
அதனால அர்ஜுனன் அதை கேட்டான். அதுக்கு பகவான் சொல்றார், பிரகாசம் பிரவிற்த்திம் மோகம் இதெல்லாம் யார் ஒருவன் துவேஷிக்கலையோ, அதனுடைய பிரவிற்த்திகளை கண்டு துவேஷப்படலையோ, அதை நீக்கணும்னு யார் ஒருவன் பிரயாசப்படலையோ, பிரஷர்ல இல்லையோ, அவன் குணாதீதன் என்று சொல்லப்படுகிறான். இது பார்த்தோம் நம்ம சம்க்ஷேபமா. பாஷ்யம் பார்க்கலாம். பிரகாசம் ச சத்வ காரியம், பிரவிற்த்திம் ச ரஜः காரியம், மோகமேவ ச தமः காரியம் இது ஏதானி ந துவேஷ்டி. அது அவரே எக்ஸ்பிளைன் பண்றார். இது மூணுத்தையும் அவன் துவேஷிக்கிறது இல்ல. எது மூணுத்தையும்? சத்துவம், சத்துவகுணத்தின் காரியமான பிரகாசத்துவம், பிரகாசிக்கின்ற தன்மை, அறிவு மூலமாக பிரகாசிக்க. பிரவிற்த்தி என்பது ரஜஸ்னால ஆன காரியம். ரஜோகுணம் மேலோங்கும் பொழுது பிரவிற்த்தி வருது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டார் பகவான். தமசனோட காரியமானது மோகம். இந்த குணத்தினுடைய காரியங்கள் இதுன்றதுனால அது துவேஷிக்கிறது இல்ல, தெரிஞ்சுமே. அதுக்கு என்ன அர்த்தம்? சம்பிரவருத்தானி சம்யகு விஷய பாவேன உத்பூதானி சம்பிரவருத்தானி ந துவேஷ்டி அப்படின்னு பகவானோட வாக்கியம். சம்பிரவருத்தம்னா என்னன்னா, சம்யக்கு நன்றாக, விஷயபாவேன உத்பூதானி ஒரு விஷயமாக ஏற்படுறது. விஷயம்னா நம்மளுடைய அனுபவமாக ஆகிறது. எது ஆகிறது? இந்த மூன்று குணங்களுடைய பரிணாமம், எஃபெக்ட். அதுதான் இங்க சொல்றார். மம தாமசா பிரத்யயா ஜாதா. எனக்கு தமஸ் பிரத்யம் பிறந்துள்ளது, மேலோங்கி உள்ளது. தமஸ் தன்மை, இப்ப எனக்கு தமஸ் அனுபவம், தாமச அனுபவம் ஏற்படுறது, மேலோங்கி ஏற்படுறது. அதனால நான் மூடன். அதே மாதிரி இப்போ ராஜச பிரவிற்த்தி மேலோங்கிறது, மம உற்பன்னா துக்காத்மிகா, அது எனக்கு, அதனால நான் துக்கி. தேனாகம் ரஜசா பிரவர்த்திதா பிரச்சலிதா ஸ்வரூபாது, அதனால நான் ஸ்வரூபத்திலிருந்து தள்ளி போயிட்டேன். இதெல்லாம், இந்த மாதிரி கவலைகள் சாதகர்களுக்கு ரொம்ப சுபாவம். குருஜி, எனக்கு இந்த தாமசம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இல்ல எனக்கு ரொம்ப இந்த ரஜஸ்ல இருந்து எப்படி இந்த சத்துவ தன்மை மைண்டை எப்படி காம் பண்ணி பண்றது, இந்த ஒரு கவலை. தன்னுடைய தன்மையை பார்த்து அதுவே ஒரு இருக்கிற கவலை போறாதுன்னு இது ஒரு எக்ஸ்ட்ரா கவலை ஆன்மீகத்தினால. ஏன்னா அகைன் ஜட்ஜிங், செல்ஃப் ஜட்ஜிங், அது துக்கத்தை வேற கொடுக்கறது. கஷ்டம் மம வர்த்ததே யஹா அயம் மத் சுரூப அவஸ்தானாத் பிரம்ஷஹா. என்னோட சொரூபம் சாஸ்திரம் சொல்லுது சுகஸ்வரூபம், திரிகுணாதீத ஸ்வரூபம்னு. ஆனா இந்த ரஜஸ் என்ன இதுல இருந்து ரொம்ப தள்ளி எடுத்துன்னு போயிடுறது, அதனால கஷ்டம் வந்துடுறது அப்படின்லாம். இது எத்தனையும் கோட் பண்ணி தான் சொல்றாரு. இப்படி ஒருத்தன் யோசிப்பான், அவன் ஞானி அப்படி யோசிக்க மாட்டான்றதுதான் இங்க சொல்ல வர. ததா சாத்விகா குணஹா பிரகாஷாத்மா, பிரகாஷஸ்வரூபமாக இந்த சாத்விக குணம் இருக்கே, அது என்ன பண்ணுது? விவேகித்வம் ஆபாதயன்னு சுகே ச சஞ்சயன் பத்னாதி. இது என்ன பாட்டு கேட்க வைக்கிறது, சங்கீதம் கேட்க வைக்கிறது, எதையோ எடுத்து சாகித்யம் படிக்க வைக்கிறது, ஏதோ ஒன்று மென்டல் செல்போன் எடுத்து வாட்ஸ்ஆப்ல ரிசர்ச் பண்றது, இல்ல ஏதோ சோசியல்ல போய் இதையும் அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதோ 1008 விஷயத்தை போய் தேடிட்டு இருக்கு. எந்த கோயில்ல என்ன இருக்கு, அந்த கோயில்ல எந்த சுவாமி இருக்கு, இது அதே மாதிரி ஜோசியம்,
சமஸ்கிருதம் எல்லாமே ஒரு விதத்துல பிரகாசகம்தான். ஆனா ஆத்மாலேருந்து தள்ளி எடுத்துன்னு போயிடுது. எல்லாமே விவகாரம் தானே. ஆசிரமத்தை ஓட்டுறதே ஒரு விவகாரம் தான். இந்த ஆன்மீக விஷயமாக எடுத்து எடுத்து பண்ணி அதுவும் ஒரு விதத்துல விவகாரம் தான். அதுவுமே பிரகாசாத்மா தான். இப்ப இது எல்லாமே வந்து ஸ்வரூபத்துல இருந்து தள்ளி எடுத்துன்னு போய் என்ன சுத்த வைக்கிறது அப்படின்னு ந தானி இதி தானி துவேஷ்டி ந துவேஷ்டி சமயக் தரிசித்வேன. இந்த நான் வந்து முதல்ல சம்பிரவருத்தானி சமயக் விஷய பாவனோத்பூதானி இதி தானி துவேஷ்டி சமயக் தரிசித்வேன ததேவம் குணாதீதா ந துவேஷ்டி. சமயக் தரிசி குணாதீதனானவன் இந்த மாதிரி துவேஷம் செய்வதில்லை, துவேஷிப்பதில்லை. ஏன் துவேஷிப்பதில்லை? இது நடக்கிறதுன்னா இது நடக்குதுங்கிற வருத்தம் வரதான சுவாமி வரும். ஆத்மா வந்து அது வந்து என்னோட இண்டிவிஜுவாலிட்டிய வந்து அது கலக்கிறது ஒன்றும் அப்படின்னா, அதுதான் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? இந்த இண்டிவிஜுவாலிட்டியே இந்த குணங்களுக்கு உட்பட்டதுதான். இந்த குணங்கள் உள்ள இருக்கிறது தான் அந்த இண்டிவிஜுவாலிட்டி. நான் என்பதே இந்த குணத்துல தான் வருது. அப்போ எனக்கு இது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற நான்ற தன்மையே திரிகுணத்தினாலதான். பிரம்மத்தை தவிர வேற எதுவாக இருந்தாலும், என்ன பிரவிற்த்தி இருந்தாலும், சாத்வீகமா இருக்கட்டும், ராஜசமா இருக்கட்டும், ஞான விருத்தியா இருக்கட்டும், அத்தனையுமே எதுக்குள்ள வருது? எல்லாமே திரிகுணத்துக்கு உட்பட்டு தான் வருது. அதனால இங்க வெறுக்கிறது, பிடிக்கிறது, அதுவுமே இந்த குணத்துக்குள்ளதான். அதுவுமே மித்யா தானே. எல்லாமே மித்யா பூதம் தான். எனக்கு இந்த குணங்கள் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொன்னாலே அவனுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அந்த குணங்களுடைய வியாபாரம் அது பாட்டு அது இருக்கு. நான் அதுக்கு வெறும் சாட்சி தான். அது பாட்டு அது நடந்துட்டு இருக்கு. என்ன அதை அஃபெக்ட் பண்றதும் இல்ல. ஏன்னா அது அது என்ன அஃபெக்ட் பண்ண முடியும்னா அது துவைத்தம். என்ன தவிர வேறாக ஒண்ணு அது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் அதனாலதான் மித்யான்னு சொல்றது. பர பரதந்திரம். அதனுடைய இருப்பே அதனுடைய இருப்பு இருக்கே அதுவே ஆத்மாசிரித்தம் தான். அப்போ இந்த சத்வரஜஸ் தமஸ் குணங்கள்னாலதான் இண்டிவிஜுவாலிட்டியே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த விவகாரம் நடக்கும் பொழுது நான் இதை பார்த்துட்டு இருக்கேன், நான் இந்த குணத்தினால அஃபெக்ட் ஆறேன், அந்த நானுங்கிற தன்மை இருக்கே அதுவே இந்த குணஸ்வரூபம் தான். பரமார்த்த நான் ஆத்ம வஸ்துவ சொல்லல, அகங்காரத்தையே சொல்றேன். இது அத்தனையுமே திரிகுணம் தான், திரிகுணாத்மிகமாக தான் இருக்கு அப்படின்னு பாக்குறவன் இதுல துவேஷம் பண்றதுக்கோ விரும்புறதுக்கோ ஒண்ணுத்த இன்னொன்னுத்தோட ஜாஸ்தியாக நினைக்கிறதுக்கோ ஒரு அவகாசமே இல்லையேங்க. இல்லைன்னா வந்து நான் ஐயோ நான் வந்து இதெல்லாம் சமமா பார்க்கணும், சமமா பார்க்கணும் நம்மளே நம்ம மென்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துன்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். பார்க்க முடியலையேன்னா அப்கோர்ஸ் வந்து ரஜஸனுடைய தன்மை வேற, சத்துவத்தினுடைய தன்மை வேற, தமசனுடைய தன்மை வேற. ரஜஸ் வரும்பொழுது வேற விதமான ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுறது. சுகன்றது ஒரு அனுபவம். சத்துவம் வந்து சுகத்துல வந்து ஏற்படுத்துறதுல அதான சொல்றார். சத்துவம் சுகம் சுகத்தன்மை வந்து சத்துவத்தினால ஏற்படுறதுன்னு சொல்றார் ஒன்னும். சுகே சஞ்சயன் பத்னாதி. அப்ப சுகம்ன்றது ஒரு அனுபவமா இருக்குங்கிற பொழுது நான் இப்ப சுக்கியா இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் தானே. அந்த சுகானுபவம் ஏற்படுறதுங்கிறது ஒருத்தனுக்கு தெரியறது, தெரியாம இருக்காது. ஞானியாக இருந்தாலும் ஒரு ஞானிக்கு சப்போஸ் கொண்டு போய் ஒரு சம்சம் கொடுக்குறோம்,
அவர் சாப்பிட்டுட்டு ஆஹா சம்சம் நன்னா இருக்குன்னு சொல்லிதானே ஆகணும், அவருக்கு பிடிச்சதுன்னா. எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் உண்மை அதுதானே. நாக்குக்கு அந்த சுகம் தெரியறதோ இல்லையோ. இல்ல ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்கிறார், இந்த சங்கீதம் ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது சொல்ல வேண்டியிருந்ததுன்னா, அப்ப அந்த பிரகாசிக்கின்ற தன்மை சத்துவகுணம்ங்கிறதுனால சுகானுபவம் அந்த புத்திக்கு ஏற்பட்டுடுதுங்கிறது உண்மை. அதை நம்ம டெல்யூஷனலா போயிட முடியாது. we can't be delusional. ஏன்னா இந்த நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. எல்லாம் மாயை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு, என்ன எல்லாம் மாயைன்னா என்ன எல்லாம் மாயை, இப்பதானே சாப்பிட்ட ரசகுல்லாவ, அப்புறம் என்ன மாயைன்றேன்னு கேட்பானோ இல்லையோ. அவன் என்ன கேட்கறது, நம்மள கேட்டுக்கணுமோ இல்லையோ. அதுல எவ்வளவு தூரம் வாஸ்தவ தன்மை இருக்கு. நம்ம ஏமாத்திக்கிறதுக்காக இதை சொல்ல முடியாது இல்லையா. சுகம்ங்கிற அனுபவம்ன்றது உண்மை. அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல, அதாவது சாத்வீக தன்மை இருக்கும் பொழுது அது சுகத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது இங்க ஒப்புக்கொள்ளப்படுறது. விவேகித்வம் ஆபாதயன்னு சுகே சஞ்சயன்னு பத்னாதி, அதனாலதான் அந்த பந்தம் ஏற்படுறது. அதே மாதிரி தமசு வரும்பொழுது மூடத்துவம் வர்றது, ராஜசத்துவம் வரும்பொழுது துக்கம் வர்றது, இது எல்லாமே நடக்கிறது. இது நடக்கிறதுங்கிறது தான் குணங்களுடைய தன்மையே. இந்த அனுபவத்தினுடைய அனுபவம் இருக்கிறதுங்கிற தன்மை இருக்கே, அதுதான் குணங்கள். ஆனா அது நான் அல்ல அப்படிங்கிறவன் ஞானி. இது நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள நான் அனுபவிக்கிறேங்கிற தன்மையும் இருந்துட்டு இருக்கு. அந்த நான் அனுபவிக்கின்றேன்ற அந்த நான் வியக்தி, நான் அதுவே அத்தியஸ்தம் தான், சின்மாத்திரம் தான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்ற ஒரு ஞானம் வந்தவன் தான் குணாதீத்தன். அதுதான் குணாதீத்தன்னு சொல்ல முடியும். அதீதா, குணத்திலிருந்து அப்பாற்பட்டிருக்கிறான், கடந்தவனாகிறான். கடந்துட்டான்னா என்ன அர்த்தம், இந்த இண்டிவிஜுவாலிட்டியும் சேர்ந்துதான் கடக்கணும். இல்லைன்னா நான் தான் சுகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு இருந்துருச்சுன்னா அதை கடந்தவன் ஆகாது. ஏன்னா சுகானுபவம்ங்கிறதே திரிகுணம் தான், அதுவே சத்துவகுணம் தான். இல்ல நான் தான் துக்கி, நான் சுக்கி நான் துக்கி, இல்ல அந்த துக்கித்துவத்தோட எனக்கு சம்பந்தம் இருக்கு, இது எல்லாமே பிரச்சனை தான், உண்மை இல்லாத தன்மை. அதனால இது எல்லாத்தையும், அதெல்லாம் சுகம் எனக்கு ஏற்பட்டுட்டு தாமா, அது அந்த குணத்தினுடைய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. நான்ற அந்த இண்டிவிஜுவலுக்கு அது ஏற்படுறது. அதுதான் பாதித்த அனுவிருத்தின்னு சொல்றது. அந்த அனுபவம் இருக்கே, அப்ப சுகத்தை அனுபவிச்சானா இந்த தேக ரூபமாக இந்த பாதித்தமா இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்து வழியாக சுகானுபவம் ஏற்பட்டது. ஆனா அவனுடைய சுவாபாவிக திருஷ்டி, ஞான திருஷ்டியினால பார்க்கும் பொழுது இது எதுவுமே அவன் இல்லை. அது ரெண்டுமாகவும் இருக்கணும். அந்த சத்தியம் மித்யா சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் ஞானம். அப்பதான் விவகாரம் பண்ண முடியும். இல்லைன்னா விவகாரமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கணும்னா உட்கார்ந்துட்டு இருக்கவும் முடியும். பட் இருந்தாலுமே ஒரு மினிமம் விவகாரம் பண்ணிதான் ஆகணும். எப்பேற்பட்ட ஒரு நிஷ்டையில இருக்கிற ஒருத்தர், நிஷ்டை சகஜ நிஷ்டைன்னு ஒண்ணு, இல்ல எங்கேயாவது போய் இமயமலையில மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற நிஷ்டைங்கிறது ஒண்ணு. அந்த மலை மேல உட்கார்ந்து நிஷ்டைன்னு ஒண்ணு ஞாபகம் வருது. தாவன் சதாசிவ பிரம்மேந்திராலோட ஒரு அருமையான ஒரு கீர்த்தனை ஒண்ணு இன்னைக்கு கேட்டேன். தாவன் பிரம்மணி யாவத்து எத்தனை நாளைக்கு व्यक्तित्वமோ அத்தனை நாள் தான் தத்துவம். நான் அப்புறம் சொல்றேன் அதை. தத்வத்து தத்வன் சரி. எனிவே சோ அங்க இந்த மோட்ச ஸ்திதியை பத்தி அருமையா ஒரு சாகித்யம் பண்ணார். அந்த கீர்த்தனை மறந்து விடுது. அத பஹாடிங்கிற ராகத்துல கேட்டேன். அது கொஞ்சம் அந்த பஹாடி அதுக்கு சூஸ் பண்ணதே
என்ன தோணித்துன்னா, பகாடுல உட்கார்ந்து தானே இந்த பிரம்ம நிஷ்டையில இருக்க போறா. அதனால அந்த பிரம்ம நிஷ்டைய பத்தி இருக்கக்கூடிய அந்த சதாசிவ பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனை பகாடிங்கிற ராகத்துல அவர் பண்ணாரா இல்ல யாரோ பின்னாடி செட் பண்ணிருக்காங்க. அந்த அது மாதிரி அங்க போய் உட்கார்ந்துட்டு பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கலாம். இல்ல சகஜ சமாதின்னு விவகாரத்துல இந்த அகங்காரம் ஈடுபட்டு இருக்கும் பொழுது கூட அந்த பரமார்த்த புத்தி வந்து ஆத்ம வஸ்துல நிஷ்டையா இருக்கிறது சகஜ சமாதி சகஜ நிஷ்டைன்னு பேரு. அவன் விவகாரத்துல இருந்துட்டு இருக்கா மாதிரி இருக்கும். ஆனா பாரமார்த்திகமா திருஷ்டி வந்து பிரம்மத்துல இருக்கும். ஏன்னா பகவத்பாதாலோ ஈவன் ஸ்ரீகிருஷ்ணரோ இந்த மாதிரி விவகாரத்தை ரொம்ப திக்கா ஈடுபட்டவா தானே இவாள்லாம். ஆச்சாரியால் வந்து இவ்வளவு பாஷ்யங்கள் எழுதியிருக்கார். மத்த கர்ண பரம்பரை கதைகள்லாம் கேட்டா அவர் தேசம் முழுக்க போய் எத்தனையோ கோவில்களை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார், மடங்களை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். எங்கதான் ஆதிசங்கரர் வந்ததா சொல்லப்படல. கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சு இப்படியே வந்துட்டு இருந்தோம்னா திருவானைக்காவல் வழியாக ஸ்ரீரங்கம் வழியாக என்ன அப்படியே மேல வர வர காஞ்சிபுரம், சிதம்பரம், திருப்பதி, காளஹஸ்தி, அந்த பக்கம் போனா மூகாம்பிகை, என்ன காலடி, இப்படியே மேல வர வர ஒரு ஒரு கோவிலா அப்புறம் காசி துவாதச ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரம் விட்டோம், மல்லிகார்ஜுனேஸ்வரர், இங்க திருவிடைமருதூர். இப்படி ஆதிசங்கரர் எங்க வந்தாருன்னு பார்த்தா தேசம் முழுக்க இப்ப இருக்கிற பாகிஸ்தான் காத்தஸ்ராஜ் கோவில், அதே மாதிரி அங்க மேல வந்து பத்ரிநாத்ல வந்து மகாவிஷ்ணு வந்து எடுத்து திருப்பி ஸ்தாபிதம் பண்ணார். ஒரு ஊர் விடாம போயிருக்காரு. இத்தனையும் பண்ணியிருக்கார். அதை தவிர வந்து இத்தனை மட்டங்களை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதை தவிர இத்தனை விஷயங்கள், இத்தனை ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கார், இத்தனை கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். ஆனா வந்து பிரம்மனிஷ்டர் ஆரம்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்ப எப்படி நடந்தது இது அப்படின்னா, விவகாரத்துல இந்த பாதிதமான அகங்காரம் ஈடுபட்டாலும் ஸ்வரூபம் பிரம்மந்தான் அப்படிங்கிறதுல சதா நிஷ்டையில இருந்துட்டு இருக்கிறவர் பகவானே தானே. இப்ப கிருஷ்ணரே நான் வந்து செய்யறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் கர்த்தாரமா இருந்தாலும் அகர்த்தாரம் இதிமாம் யோபி ஜானாதி கர்மபிகி நசபத்தியதே அதெல்லாம் சொல்றார். கர்த்தவியம் ந கிஞ்சிதஸ்தி இப்படிலாம் சொல்றார் பகவான் இல்லையா. ந பரப்பிரத்யக்ஷம் லிங்கம். அப்புறம் யதாச்ச சாத்விகாதிஹி புருஷः சத்வாதி காரியாத்மானம் பிரதி பிரகாஷ்ய நிவృత్తాని காங்க்ஷதி ந ததா குணாதீதः நிவృత్తాని காங்க்ஷதி இத்யர்த்தः. எனக்கு இதெல்லாம் நடக்கிறதே நடக்கிறதே நடக்கிறதே, நான் இப்படி வந்து இந்த குணத்திலையும் அந்த குணத்திலையும் போறேனேன்ட்டு துவேஷமும் பார்க்கறது இல்ல. அதே மாதிரி நிவൃத்தியும் விரும்புறது இல்ல. சாத்விகாதிகி புருஷா, சத்துவ புருஷன் இருக்கானே அவன் என்ன பண்றான்? சாத்விகாதி புருஷா சத்வாதி காரியாத்மானம் பிரதி பிரகாஷ்ய நிவృత్తాని காங்க்ஷதி. இந்த பிரகாஷ்ய காரியங்கள் ஏற்படணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு தத்துவத்துல. இது எப்போ என்ன ஒரு இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சோம்னா அது திருப்பி அது வேணும்னு தானே அவனுக்கு தோணும். அதனாலதானே பத்னாத்தின்னு சொல்றார். ஆனா குணாதீதன் அத மாதிரி விருப்பப்படுறது இல்லை. எது வந்தாலும் குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வா நசஜதே. பண்ணா என்ன தப்பு, பண்ணுனா அது என்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது மித்தியை அப்படின்னு தெரிஞ்சுட்டதுனாலே அது நம்ம இது எதையுமே நிர்ணயம் பண்ணவும் முடியாது. இது நடக்கணும் இது நடக்கும் எதுவுமே நம்ம கையில இல்லை. பிராரப்தத்தினால ஈஸ்வர விஷயத்தினால் நடந்துட்டே இருக்கு. நம்ம பிரயத்தனம் பண்றதா நினைக்கிறோம். அதுதான் நம்ம பண்ற தப்பு. அதனாலதான் துக்கம் சம்பவிக்கிறது.
எனக்கு வந்து இப்போ சாத்விகனால இந்த சுகம் வந்துடுத்து, இனிமே நானா இதுக்கு ஏற்பாடு பண்ணி எப்பவும் வந்து சாத்விக தன்மையோட இருக்கணும்னு நான் நினைச்சேன்னா இருக்க முடியறதோ? அடுத்த நிமிஷம் என் புத்தி என்ன சிந்தனை பண்றதுன்னு நமக்கு தெரியறதோ? நம்மளோட சுத்தி என்ன நடக்க போறதுன்னு நம்மளால கணிக்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது. இன்னைக்கு நான் சத்துவத்தோட தான் இருப்பேனா அடுத்த 3 மணி நேரம், இல்ல ரஜஸ் ஜாஸ்தியா இருக்குமா? நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எதுவுமே சந்தர்ப்பங்கள் என்ன அமைய போறது? நமக்கு எந்த குணங்கள் மேலோங்க போறது? எதுவும் நமக்கு எதுவுமே ரீடிசைட் பண்ணவே முடியாது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதுக்கு நேர் எதிரா நடக்கும். அதே மாரி நடக்கலாம். ஒரு முயற்சியும் பண்ணாம நமக்கு விரும்பின மாரி நடக்கலாம். என்ன வேணா நடக்கும். அப்போ சுவாபாவிகமா என்ன? அது அது எது பிராரப்தம், குணம் இதெல்லாம் புரிஞ்சுன்ட்டாலே, சொரூபத்துக்கு போயிடுறது தான் சரி. நல்லதுன்னு கூட சொல்ல மாட்டேன். அதுதான் சரி. அதுதான் உண்மையான தன்மை. ஏன்னா மத்ததெல்லாம் வந்து ஃபால்ஸ். அண்ட் ஃபால்ஸ் அந்த ஐடென்டிட்டி, அந்த இண்டிவிஜுவாலிட்டியோட நான் அப்ப அவித்யை வந்துரும். அதனால இது நம்ம முயற்சி பண்ணி பண்றதுக்கு நான் சொல்றேன். முமுட்சுவானவன், ஜிக்ஞாசுவானவன் முயற்சி பண்ணி நிஷ்டையில இருக்கிறது நல்லது. ஞானி சுவாபாவிகமாகவே அதுலதான் இருக்க போறான். என்ன ஸ்வரூப நிஸ்திதி சம்ஸ்திதின்னு சொல்றது. ஏதன் ந பரப்பிரத்யக்ஷம் லிங்கம். அர்ஜுனன் கேட்டா வெளியில இருந்து பார்க்கா எப்படி இருப்பான் குணாதீதன். இது வந்து அந்த லிங்கம் கிடையாதுப்பா. கிம் தர்ஹி சுவாத்ம பிரத்யக்ஷத்வாத் ஆத்மார்த்தமேவ ஏதன் லட்சணம். நீயே உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக, நீயே உன்னை சரிப்படுத்திக்கிறதுக்காக, அதுக்காக தான் இதை கொடுத்தார் இந்த லிங்கம். ஆனா அதே சமயத்துல பரப்பிரத்யக்ஷ லிங்கத்தையும் ஒன்னு சொல்ல போறாரு இப்போ. அதுதான் அடுத்த ஸ்லோகம். நகி சுவாத்ம விஷயம் துவேஷம் ஆகாங்ஷாம் வா பரஹா பஷ்யதி. என்னோட புத்தியில வந்து துவேஷம் இருக்கா, ஆகாங்ஷாவா இருக்கா, யாரால பார்க்க முடியும்? ஒருத்தன் ஞானியா இல்லையான்னு இன்னொருத்தனுக்கு எப்படி தெரியும்? அவர் வெறும் அவள் தான் சாப்பிட்டார் அதனால ஞானி, இவர் வந்து இட்லி சாப்பிடுறாரு அதனால இவர் ஞானி இல்லைன்னு சொல்றவா சொல்லுவா? அப்படியா? எப்படி ஒருத்தர் ஞானி இன்னொருத்தர் ஞானி இல்லைன்னு சொல்ல முடியும்? இவர் வந்து சந்நியாசம் எடுத்துட்டு அப்படியே இத்தனை வருஷம் தபஸ் பண்ணார் அதனால ஞானி, இன்னொருத்தர் வந்து கார் ஓட்டின்னு போயிட்டு இருக்கார் அதனால ஞானி இல்ல சொல்ல முடியுமா? இல்ல கார் ஓட்டுறவன் தான் ஞானி, சன்னியாசம் எடுத்துனவன்லாம் ஞானி கிடையாது, ஊரை ஏமாத்துறதுக்காக சன்னியாசம் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? ஞானம்ங்கிறது எது? அது அவனுடைய சொரூப ஸ்திதி, புத்தியினுடைய ஸ்திதி. அவன் பேசுறத வச்சு கூட நம்ம சொல்ல முடியாது. ஓரளவு தான் சொல்லலாம். ஏன்னா அவன் பேசுறது ரைட்டா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முதல்ல தெரியும். அப்படியே மிஸ்டிக் ஆத்மா இஸ் ஆல் பர்வேசிவ் யார் வேணா சொல்லலாமே. அதனால அதை வச்சு ஒருத்தன் ஞானி ஞானி இல்லைங்கிறது எப்படி நிர்ணயம் பண்றது? ஆனா நிர்ணயம் ஏன் பண்ணணும்? ஒரே ஒரு காரணத்துல மட்டும்தான் நம்ம வந்து தேவைப்படுறது. எப்போன்னா ஒருத்தரை குருவாக ஆசிரியிக்கும் பொழுது எந்த பேசிஸ்ல நீ ஒரு குருவை பிடிப்ப? எங்க அப்பா தாத்தாலாம் இந்த வழியில வந்தார் அதனால நான் இவருடைய அதே பரம்பரையில ஒருத்தரை போய் நான் பிடிப்பேன்னா, இப்ப இருக்கிற அந்த பரம்பரையில இருக்கிறவருக்கு ஞானம் இல்லைன்னா? சோ இது ரொம்ப பர்சனல். ஒவ்வொருத்தருக்கு வந்து ஞானம் கிடைக்கிறதுங்கிறது ஹைலி பர்சனல் தான். இந்த பரம்பரையில வந்த இந்த பர்டிகுலர் பீடத்துல இருக்கவர் ஞானியா இருப்பார், இல்ல இந்த பீடத்தில எல்லாம் வராம சுயம்புவா இருக்கவர் தான் ஞானியா இருப்பார், எதையுமே நிர்ணயம் பண்ண முடியாது. நம்மளால வந்து ஒருத்தர் ஞானியா இல்லையாங்கிறது ஒரு அளவுகோலை வச்சு தெரிஞ்சுக்கவே முடியாது. பரப்பிரத்யக்ஷம் ரொம்ப கஷ்டம். பகவான் சில விஷயங்கள் இங்க சொல்ல போறார் ஓரளவுக்கு குணங்கள். அதை வச்சு ஓரளவு பண்ணலாம். பட் அது கூட அப்சல்யூட்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் சுவாத்ம விஷயம்தான் ஞானமே. ஓரளவுக்கு சிலதை வச்சு லிங்கங்கள் வச்சு கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக இப்ப சொல்ல போறார். உதாசீன உதாசீனஹா என்ன அவதிஷ்டதி ஸ்வஸ்தஹா இந்த மாதிரிலாம் சொல்றார். சில லிங்கங்கள்லாம் சொல்றார். அதை வச்சு ஓரளவு பண்ணலாம். அதனால்தான் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ச குருமேவ அபிகச்சேதுன்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. யார் ஒருத்தன் வேதாந்த சம்பிரதாய பரமா அந்த
வேதாந்த பரம்பரால குரு சிஷ்ய பரம்பரால போய் சிரவணம் பண்ணானோ அது பேசிக் ரிக்யர்மெண்ட். அது அப்சல்யூட்லி எசென்ஷியல். சுயம்புவாக அவர் போனார், தடால்னு அவருக்கு ஒரு யந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஞானமாயி பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால அவர் தான் மகான். இப்படிலாம் நம்ம மிஸ்டிசிசம் 1008 இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி ஞானத்தை அடையவே முடியாது. இம்பாசிபிள். ஞானம்ங்கிறது போதத்தினால மட்டும்தான் அடைய முடியும். இது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஏன்னா அகங்காரமே சஸ்பெண்ட் ஆகும். அப்போ நம்ம ஸ்ரத்தையோட அதை சிரவணம் பண்ணும் பொழுதுதான் அகங்காரம் சஸ்பெண்ட் ஆகும். நான் போய் ஒண்ணுத்த தேடுறேன்னா எப்படி அகங்காரம் சஸ்பெண்ட் ஆகும்? அகங்காரம் தானே தேடுறது. அப்போ அது தடால்னெல்லாம் அப்படி ஞானம் ஏற்பட முடியாது. ஏற்பட்டது ஞானம்னு யாரும் நிர்ணயம் கூட பண்ண முடியாது. யாருக்கு ஏற்பட்டதோ அவனுக்கே அதுதான் ஞானம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரமாணத்து வழியாக கிடைக்கிறது தான் ஞானம்னு எஸ்டாப்ளிஷே பண்ண முடியும். அதனால ஆத்ம ஞானத்திற்கு ஒரு ரிக்யர்மெண்ட் ஸ்ரோத்ரியம். அவன் குரு பரம்பரையில சம்பிரதாயத்துல போய் சிரவணம் பண்ணிருக்கணுங்கிறது அவசியம். ஆனா பண்ணவெல்லாம் ஞானின்னு சொல்லிட முடியுமோ? அது முடியாது. அதனால பிரம்மனிஷ்டம் அப்படின்னு போட்டிருக்காரு. சொல்லுது ஸ்ருதி. பிரம்மனிஷ்டம்னா பிரம்மத்தை தெரிஞ்சாதான் பிரம்மத்துல நிஷ்டையில இருக்க முடியும். அப்ப ஞானியாக இருக்கணும்னு ஆச்சு. அவன் ஞானியானா அவன் பிரம்மத்துலதான் நிஷ்டை வச்சிருந்தான்னு எப்படி சொல்லுவேன்? சொல்ல முடியாது. அதுக்கு சுவாமிகள் என்ன சொல்வார், வேற விஷயத்துல நிஷ்டை இல்லைன்னா இதுல மட்டும்தான் நிஷ்டை இருக்கணும்னு நீ யூகிச்சுக்கோ. அததான் இங்க வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பகவான் சொல்றார். அவனுக்கு மத்த விஷயத்துல எந்த விஷயத்திலுமே பிரவிற்த்தியில என்ன சொல்றது, ஆரம்பம் இருக்காது. தானா முனைப்பு அப்படின்றது இருக்க. அடுத்தவாளுடைய பிராரப்தமோ லோக சங்கிரகத்தினுடைய ஒரு சந்தர்ப்பத்துக்காக மட்டும்தான் இயக்கம் இருக்கும். இங்க பாஷ்யக்காரர் சரீரத்தை வச்சுக்கிற அளவுக்கு தான் பிரவருத்தி இருக்கும்ன்றார். ஈவன் உலகத்தை நான் திருத்துறேன், உலகத்துல போய் இதை போய் நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் கிளம்பினா கூட அது ஒரு ஆரம்பம் தானே. பகவத்பாதால அதை பண்ணலையான்னு கேட்கலாம். அதனாலதான் அது அந்நியச்சா பிராரப்தம் அப்படின்னு தான் எடுத்துட்டா. ஆரம்பம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரே பாஷ்யம் எழுதினாரே அப்படின்னா. பாஷ்யம் எழுதினார், அதனாலதான் இங்க பிராரப்தவசாத் பண்ணார். அதுவும் குணா குணேஸ்வரத்தந்தேங்கிறதுல பண்ணார் அப்படிங்கறதா இங்க நம்ம பார்க்க முடியுமே ஒழிய, இல்லைன்னா இதுல இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அத்த இதானீம் குணாதீதா கிம் ஆச்சாரஹா இது பிரஷ்னஸ்ய பிரதிவச்சனமாக. இது லிங்கம்னு சொல்லாம அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும், ஆச்சாரம் எது, என்ன மாதிரியான நடத்தை இருக்கும். ஏன்னா அவனுடைய ஆச்சரணம் அவனுடைய உள்ள இருக்கிற ஸ்திதியை ரிஃப்ளெக்ட் பண்றதா தானே இருந்தாங்க. குணங்கள் அத்தனையும் அதீதமாயி இருக்கான்ற பொழுது அப்ப அவனுடைய ஆச்சரணம் மத்தவாழ மாதிரி இருக்க முடியாது இல்லையோ, ஒரு வித்தியாசப்படும். என்ன மாதிரி அது வித்தியாசப்படுறது அப்படிங்கறத இங்க காண்பிக்கிறது. அதை வச்சு நீ அவனை ஜட்ஜ் பண்ணுன்னு அர்த்தம் இல்ல. ஆச்சாரம்னு சொல்லும் பொழுது லிங்கம்னு சொன்னான்னா அதை வச்சு நீ தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். ஆச்சாரஹான்னு சொல்லும் பொழுது அவன் எப்படி நடந்துப்பான் ஜென்ரலா. இன்ஃபேக்ட் அதை மாதிரி நீயும் நடந்துக்க ட்ரை பண்ணு அப்படின்னு பின்னாடி சொல்ல போறாரு பாக்கிட்டார். உதாசீனவதாசீனஹ குணைர்யோ ந விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நேங்கதே. அடுத்த 2 ஸ்லோகமும் இதோட சேர்ந்த ஸ்லோகங்கள் சேர்த்தே படிச்சிருவோம். சமதுக்க சுகஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்லிய பிரியா பிரியோ தீரஹ துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹ மானாவமானயோஸ்துல்யஹ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. குணாதீதா சஹா உச்சதே. இந்த 3 ஸ்லோகத்தினால சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மையோடு விளங்குகின்றவன்
குணாதீதன் என்று வழங்கப்படுகிறான். யஹா உதாசீனவத் ஆசீனஹ சன் குணைஹி ந விசால்யதே யஹா குணாஹ வர்த்தந்தே இதி ஏவ அவதிஷ்டதி ந இங்கதே தீரஹ சம துக்க சுக சுகஹ சம துக்க சுகஹ தீரஹ ஸ்வஸ்தஹ समलोष्टाश्म काञ्चनः तुल्यप्रिय प्रियः तुल्यनिन्दात्म संस्तुतिः मानापमानयोः तुल्यः मित्रारिपक्षयोः तुल्यः सर्वारम्भ परित्यागी सः एव गुणातीतः इति उच्यते. இதெல்லாம் adjectives that define குணாதீதன். எப்படி இருப்பான், அவனுடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும், நடத்தை எப்படி இருக்கும். முதல் விஷயம் என்னன்னா, அவன் உதாசீனவதாசீனஹா, அவன் எதுலயும் பட்டுக்காம இருப்பான்ட்டார் ஆரம்ப டெபினிஷன். எதை பத்தியும் அவனுக்கு பட்சம் கிடையாது. இது சரி, இது தப்பு, இது நடக்கணும், இது நடக்க கூடாது, இது எல்லாமே. ஏன்னா அது குணா குணேஷு வர்த்தந்தே. தான் ஸ்போக் இன் த வீல் தானே. நம்ம ஸ்போக் இன் த வீலாக ஒரு காரியத்தை பண்ணணுமே ஒழிய இது பண்ணணும் இது கூடாது அதுக்கான பட்சம் எடுக்கப்படாது. அது உதாசீனவத்து. ந விசால்யத்தே குணைஹி, எதனாலையும் அசையறது இல்லை. அவன் இடியே விழுந்தாலும் அது ஒரு குணத்தினால் நடக்கிறது, இல்ல பிரமாதமான விஷயம் வந்தாலும் அது ஒரு குணத்தினால் நடக்கிறது. இதுதானே இருக்கும். ஏன்னா அது இதுக்கு அப்பாற்பட்டு தானே அவன் நிஷ்டையில இருக்கான். அப்போ இது எதையுமே அவனை தொடர்றது இல்லை. சர்வாத்மாவாக இருக்கும் பொழுது இது என்ன பண்ணிட முடியும்? ஒரு பானை களிமண்ணை என்ன பண்ணிடும்? இல்ல ஒரு வளையல் தங்கத்தை என்ன பண்ணிடும்? ஏன்னா ஒண்ணு மித்தியே, இன்னொன்னு சத்தியம். இது வேற ரியாலிட்டி, அது வேற, அது இல்லவே இல்லையே. அப்ப ஸ்வரூப திருஷ்டியில இருக்கும் பொழுது மித்யாபூதமாக இருக்கிற விஷயங்கள் யாரை அஃபெக்ட் பண்ணும்? இண்டிவிஜுவல் அஃபெக்ட் கூட பண்ணலாம், அந்த தேகத்தை கூட அதை அழிச்சுடலாம். டசன்ட் மேட்டர்ல. ஆத்ம வஸ்து அதனால பாதிக்கப்படலையே. அது சர்வதா சதா இருந்துன்னு தானே இருக்கு. அதனால ந விசால்யத்தே குணைஹி குணாஹ வர்த்தந்தே இது ஏவ அவதிஷ்டதி. அனுதிஷ்டதின்னு ஒண்ணு வேற, ரெண்டு பாடபேதம் இருக்கு இதுல. குணங்கள் இயங்குகின்றன அவ்வளவுதான் அப்படின்னு அவன் இருந்துட்டு இருக்கான். நான் இங்கத்தே கொஞ்சம் கூட நேங்கத்தே சோபமா ஸ்மிருதான்னு சொல்லியிருக்கேன். அந்த யதா தீபோ நிவாதஸ்தா, காத்து இல்லைன்னா ஒரு விளக்கு எப்படி ஆடாதோ அந்த சலனம் அப்படி ஆடுறது இருக்கு பத்தியா, லேசா கூட அசையாது. காத்து இருந்தாதான் அசையும். அந்த மாதிரி இருக்கு இவனுடைய புத்தி சுரூபத்திலேயே இருக்கும் பொழுது. ஏன்னா எதுவுமே அசைக்க முடியாது. ஆத்தம்னு ஒண்ணு தனியாக இருக்கும் பொழுதுதானே விளக்க அசைக்க முடியும். அப்படி இல்லாத பொழுது எல்லாம் மித்யாபூதமா சத்தியம் இருக்கிற இடத்துல இந்த மித்யாக்கு இடம் கிடையாது. தங்கத்தினுடைய தன்மையில வளையலுக்கோ மோதிரத்துக்கோ எதுக்கும் இடம் கிடையாது. மோதிரத்துக்கு தங்கம் அவசியம், தங்க மோதிரங்கள் அது வேற விஷயம். ஆனா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் மோதிரமோ அதுவோ எதுவுமே கிடையாது, வெறும் லம்பு தானே. அப்ப நான் இங்கத்தை அது இது அதை அஃபெக்டே பண்ண முடியாது. மோதிரம் தங்கத்தை என்ன பண்ணிடும்? ஏன்னா மோதிரம்னு ஒன்னே இல்ல, ஆக்சுவலி தங்கம் தான் இருக்கு. இல்லாத ஒண்ணு இருக்கிறது என்ன பண்ணும்? அதனால நான் இங்கத்தே அப்படின்னு. அப்போ அந்த சுரூபத்தில் இருக்கிறவன் உதாசீனனாக இருக்கான். தீரஹா தீமான், எல்லா விஷய ஞானம் சுரூபத்தினுடைய தன்மை அவனுக்கு தெரியறது. அவனுக்கு சரியான பெர்ஸ்பெக்ட். அதுக்காக அவன் பிரெஞ்சு பேசிடுவானா? இந்த இன்னொன்னு சர்வஜன், திரிகாலஜன், இந்த மாதிரி பதங்கள்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா முக்காலும் அறிந்தவர், அனைத்தையும் அறிந்தவர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் ஆகும்.
முக்காலும் மனிதர்னா உடனே அதுக்கு ஒரு மிஸ்டிசிசம். அவருக்கு அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியும். அவர் பெரிய மகாத்மா. அப்ப என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்தது, இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும். எவ்வளவுதான் தெரிய முடியும். அவரும் ஒரு புத்தி, மனுஷ புத்தி தானே. என்ன தெரிய முடியும்? மேபி உன்னை பத்தி முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவர் தெரிஞ்சுக்கலாம். ரஷ்யால இத்தனா நம்பர் ஸ்ட்ரீட்ல 137வது 37 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்தா, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் 17ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டான்னு கேட்டா சொல்ல முடியுமா? கட்டவரல் வீக்கம் என்னதான் வீங்கினாலும் என்ன ரூம் அளவுக்கா வீங்க போறது? அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? எந்த புத்தியா இருந்தாலும். அப்ப என்ன சொல்லப்படுறதுன்னா, திரிகாலஜ்ஞம்னா 3 காலத்துக்கும் சொரூபம் என்னன்ற ஞானம் அவனுக்கு உண்டு. சர்வஜன்னா எல்லா பொருளுக்கும் ஆதாரமான தன்மை எதுங்கிற ஞானம் அவனுக்கு இருக்கிறது. இதுதான் ஞானியினுடைய தன்மை. சர்வஜன், திரிகாலஜன், எல்லாத்துலயும் மிஸ்டிசிசத்தை கொண்டு நுழைச்சிட்டு அந்த ஸ்கேல வச்சு நான் இவர் திரிகாலஜனா அப்பதான் இவர் ஞானியான்னு பார்க்கப்படாது. தீரஹா அவனுக்கு சமேதம் அந்த திரிகாலஜ்யம் இன்னொரு தடவை சொல்லுங்க, அதை ரிப்பீட் பண்ணுங்க கொஞ்சம். திரிகாலஜன் அப்படின்னா 3 காலத்தின் ஸ்வரூபம் என்ன, பாஸ்ட்னா என்ன, பிரசன்ட்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, இன்ஃபேக்ட் காலம்னாலே என்ன, காலத்தினுடைய தன்மை எது, டைம்ங்கிறது எதுல ஆசிரித்தமாக இருக்கு, டைமினுடைய நேச்சர் என்ன, இது யாருக்கு தெரியறதோ அவன் திரிகாலஜ்ஞன். பிற்காலத்துல நடந்த விவகாரத்தை பத்தி யாருக்குமே கவலை இல்லை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஹவ் டஸ் இட் மேட்டர்? எல்லாம் மித்யாபூதம். ஏதோ ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாம் இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து பேசும் பொழுதே உலகம் முழுக்க எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு, எல்லாம் குணத்தினால் நடக்கிறது. இஸ் இட் ஆல் ரிலவெண்ட்? எவ்ரிதிங் இஸ் நாட் ரிலவெண்ட் எவ்ரிவன். அப்போ அங்கங்க விவகாரம் நடந்துட்டு தான் இருக்கு, நடந்துட்டு தான் இருந்திருக்க போறது. இது எப்படி பிரபஞ்சம் அளவிடற்கறிய முடியாததாக இருக்கோ, எங்க போய் முடியறது ஸ்பேஸ்ன்னே நம்ம சொல்ல முடியாது. சயின்ஸ்னாலே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில எல்லாம் அப்சர்வர்கிட்ட ரிசால்வ் ஆயிடுதுன்னு சொல்ற லெவலுக்கு தான் அங்கேயும் போய் நிக்கிறது. ஏன்னா அப்சல்யூட்டா ஒரு ஸ்பேஸினுடைய ஆரம்ப முடிவை எப்படி கணிக்க முடியும்? அதே மாதிரி எவ்வளவு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால கணிக்கவே, திங்க் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி எவ்வளவு விவகாரம் எந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்றது இன்ஃபைனைட்டா நடக்கிறது. ஒரு மனுஷ புத்தின்ற உபாதியில எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. முதல்ல அந்த மிஸ்டிசிசத்துல இருந்து வெளியில வரணும். அது சர்வஜன் திரிகாலஜன்னா என்னன்னா, 3 காலத்தினுடைய சொரூபம் என்ன, சர்வ வஸ்துக்களின் சொரூபம் என்ன, எல்லாம் எப்படி பிரம்ம வஸ்துவாக பிரம்மந்தான் காலமாக இருக்குன்ற ஞானம். வெறும் நம்பிக்கை சொல்லல. அந்த ஞானம் யாருக்கு ஏற்பட்டெடுத்தோ அவன் ஞானி. அவர் வேதம் சொல்றது எல்லாம் காலம் பிரம்ம ஆசிரித்தம் தான், அதனால நான் காலம் பிரம்மன் தான் நம்புறேங்கிறத சொல்ல வரல. காலமே பிரம்மன் தாங்கிற ஞானம் யாருக்கு ஏற்பட்டதோ அவன் திரிகாலஜ்ஞன். 3 பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சருடைய சொரூபம் என்ன, ஞப்தி ஸ்வரூபம் தான் இதனுடைய சொரூபமாக இருக்குங்கிறது தனக்கு புரிஞ்சுடுத்துனா அவன் திரிகாலஜ்ஞன். அதனால தீரஹான்னா இங்க தீமான், புத்திமான். யாருக்கு சமஸ்த விஷயங்களுடைய அறிவு இருக்கோ, சொரூபத்தா. டீடைல்ஸ் ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அர்ஜுனன் இத ஒன்னால மட்டும்தான் சொல்ல முடியும்னு ஒரு இடத்துல சொல்றான். நான் என்னவா பிறந்தேன், என்னவா ஆப்போறேன், என்ன இருக்க போறது, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுவது ஸ்லோகம் மறந்து போயிடுது எனக்கு. அங்க பகவான்கிட்ட ஒன்னால மட்டும்தான் இது சொல்ல முடியும் அப்படின்னே சொல்றான். உன்னை தவிர வேற யாரால இது சொல்ல முடியும்? அப்புறம் பகவான் அதுக்கு பதில் சொல்றான், ஈஸ்வரனாக இருக்கிறதுனால. ஏன்னா ஈஸ்வரனுக்கு இருக்கிற சர்வஜத்துவம், சர்வ வேத்திருத்துவமும் அவருக்கு உண்டு. சர்வம் ஜானாதி சர்வ வித்து. சர்வ வேத்திருத்துவம்னா எல்லா டீடைல்ஸும் தெரியும். சர்வஜகான்னு சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி விற்பத்தி பண்றோம்? சர்வஸ்ட அசௌ ஞஸ்ச அப்படின்னு. பிரம்மம் சர்வஜம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வமாகவும் இருக்கு, ஞப்தி ஸ்வரூபமாகவும் இருக்கு. சர்வஸ்ட அசௌ ஞஸ்சன்னு சொல்லும் பொழுது சர்வஜகான்னு பிரம்மத்துக்கு அது அப்ளை ஆகிறது. பரம்பிரம்மத்துக்கு, நிர்குண பிரம்மத்துக்கு. நிர்குண பிரம்மமானதுதான் சர்வமாக இருக்கு, ஞப்தி சுரூபமா இருக்கு. ஈஸ்வரன் சொல்ற சகுண பிரம்மத்துக்கு
சர்வஸ்யாதோ ஞஸ்யான்றது மட்டும் இல்ல, சர்வ வேத்ருத்துவம் இருக்கு. அதாவது எல்லா இடத்துலயும் என்னென்னலாம் நடக்கிறதுனுடைய ஞானமே இருக்கு. இன்ஃபேக்ட் ஈஸ்வர ஞானம்தான் நடப்பதுன்றதாகவே இருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிறாருன்னு கிடையாது. ஈஸ்வரனுடைய சுரூபம் தான் நடத்துறது. ஈஸ்வரன் சுரூபம் தான் நடக்கிறதாகவே ஆகாது. தத்சிருஷ்டுவா சதேவ அனுப்பிராவிசத்துன்னு ஜெகத்தினுடைய இயக்கமே ஈஸ்வரனுடைய ஞானம் தான். எஸ்ய ஞானமயம் தபஹா, பகவானுடைய விருத்தி தான், அந்த விருத்தியினுடைய தாண்டவன் தான் ஜெகத். சித்சபா நடனம் விருத்தியா எப்படி நம்மளுடைய சொப்பனத்துல நம்ம புத்தியினுடைய தாண்டவம் தான் நம்மளுடைய சொப்பனமாக இருக்கோ, அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய விருத்தியாத்மகமான தாண்டவன் தான் ஜெகத்தாக இருக்கு. அவருடைய நர்த்தனம் தான் ஜெகத்து. அப்போ ஈஸ்வர ஞானமே ஜெகத். நடந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறவர் இல்லை. அதனாலதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோமசூர்யாக்னி லோச்சனாய நமகான்னு ஒரு பேர் உண்டு ஈஸ்வரன். சந்திரன், சூரியன், அக்னி எல்லா லைட் சோர்சஸும் பகவானுக்கு கண்ணு. ஏன் அது கண்ணுன்னா, நம்மளுடைய கண்ணு ஏற்கனவே இருக்கிற லைட்டு ஒரு விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம லைட் வழியாக பார்க்கிறோம். நடந்ததுக்கு அப்புறம் பார்க்கிறோம். ஆனா ஈஸ்வரன் தான் ஜெகத்தையே காண்பிக்கிறார். அப்ப அவருடைய கண்ணு ரிஃப்ளெக்டட் லைட்டை பார்க்கிற கண்ணாவா இருக்க முடியும்? எது லைட்டை ப்ரொடியூஸ் பண்றதோ அதுவே ஈஸ்வரனுடைய கண்ணு. ஏன்னா அவர் காண்பிக்கிறது தான் ஜெகத். ஜீவாத்மாவாக இருக்கிறதும் அவர் தான், ஜெகத்தாக இருக்கிறதும் அவர் தான், ஜெகத் அனுபவத்தை ஏற்படுத்துறது அவர் தான். இன்ஃபேக்ட் ஜெகத் அனுபவமாக இருக்கிறதே ஈஸ்வரன் தான் என்பதனால் அங்க சர்வ வேத்ருத்வமும் உண்டு. அந்த உபாதிக்கு, ஈஸ்வர உபாதிக்கு சர்வ வேத்ருத்வம், சர்வம் ஜானாதி. அதே மாதிரி பகவான் தான் அதை காண்பிக்கிறார். சர்வ வேத்ருத்வம்ங்கிறது ஏன்னா நடந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சின்றவர் கிடையாது. சர்வ வேத்தாங்கிற போது அவருடைய ஞானம் தான் ஜெகத்தாக தெரியறது. அது ஈஸ்வர உபாதி. ஞானியும் சர்வஜன். ஆனா அதுக்காக அவன்கிட்ட அர்ஜென்டினால இந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு கேட்டாலும் அவரால் சொல்ல முடியாது. அப்படிலாம் அந்த இதை ஒரு ஞானிட்ட எது சொரூபத்தா எல்லாம் பிரம்மன்ற ஞானம் இருக்கிறதுனால அவர் சர்வவேத்தா. எல்லாத்தினுடைய மூல ஸ்வரூபம் என்ன என்பதை அறிந்தவர். ஓரளவுக்கு மிஸ்டிசிசம் இருக்கணும், அப்பதான் ஞானிகள் மேல மரியாதை இருக்கும். அதனால ரொம்ப இதை தோண்டின்னு இருக்க கூடாது. பட் ஸ்வரூபத்தை, ஆனா அது பெரிய ஞானம் தானே. அந்த ஞானம் மத்த சர்வ வேத்திருத்துவம் இப்ப நமக்கு என்ன பண்ண போறோம்? விவகாரத்துலதான் மாட்டிப்போம். ஈஸ்வரனை மாதிரி எனக்கும் அர்ஜென்டினால இன்னைக்கு என்ன நடக்குது இருக்கிறது தெரிஞ்சதே நமக்கு எவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்துறது. எவ்வளவுக்கு எவ்வளவு தெரியாம இருக்கோம் நல்லதுங்கிற லெவல்ல தானே இருக்கு. அதனால சர்வ வேத்திருத்துவம்லாம் நமக்கு வேண்டியதில்லை. சர்வஜத்துவம் போறோம். அதுதான் நம்மள துக்க நிவர்த்தி பண்ண போறோம். தீரஹா சம துக்க சுகா. அடுத்த ஸ்லோகம். சம துக்க சுகா ஸ்வஸ்தஹா சமலோஷ்ட அஸ்மகாஞ்சன. சம துக்க சுக யஸ்ய துக்கஹா சுகஹா சமஹா. ஏன்னா சுகம் துக்கம்ங்கிறது சமம்னா என்ன? இது சுகம்னா அவனுக்கு தெரியாது, இது துக்கம்னா அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே குணவிருத்தி தான் அப்படிங்கிறது தான். இன்ஜெக்ஷன் போடும்போது அவனுக்கும் வலிக்குது, அந்த உடம்புக்கு வலி இருக்கும். ஆனா அவனுடைய திருஷ்டி எப்படி இருக்கு? ஞானமே பார்வை மாறுறதுதான். பானை பானையாதான் இருக்க போறது. 1 லிட்டர் பானை 1 லிட்டர் பானை தண்ணியை தான் பிடிக்க போகுது. ஆனா திருஷ்டி பானையினுடைய சுரூபம் மண்ணுன்னு மாறுறது. திருஷ்டி தானே மாறுறது, பானை மாறிட போறது இல்லை. ஏன்னா இல்லாத பானை என்னத்தை மாறுறதுக்கு இருக்கு? அந்த மாதிரி இந்த ஜெகத்து ஸ்வரூபம் அந்த ஊசியாதான் இருக்கும். குத்துற வலி உடம்புக்கு வரதான் வரும். ஞானியினுடைய திருஷ்டி மாறுறது. ஞானம் அந்த லெவல்ல தான் ஒர்க் பண்றது. தாதாத்மிய புத்தியை ரிமூவ் பண்றது. அப்போ சமதுக்க சுகம்ங்கிறது சொரூபத்தகா பார்க்கும் பொழுது இதுக்கு அப்பாற்பட்டது சொரூபம் அப்படிங்கிற ஞானம். அதனாலதான் இங்க அடுத்த வார்த்தை போடுறார், ஸ்வஸ்தஹா, சொரூபத்துல நிற்பார். இதுவும் கூட ஆச்சாரத்துல நீங்க சேர்க்க முடியாது. எப்படி ஆச்சாரத்துல சேர்ப்ப?
ஸ்வஸ்தகானா ஆத்ம வஸ்துல நிக்கிறார் அப்படின்றது என்னன்னா சதா நிஷ்டையில இருக்காருன்னு அர்த்தம். இது வெளி லிங்கம்னு எப்படி சொல்ல முடியும்? இதுவும் புத்தி ஸ்திதி தான். சமதுக்க சுக்கா எல்லாமே புத்தி ஸ்திதி தான். மேபி இந்த உதாசீனவதாசீனஹா அப்படிங்கிறது வேணா வெளி லிங்கமாக இருக்கும். அப்புறம் சிலது இருக்கு, துல்லிய பிரியா அப்பிரியஹா, அங்க நீ நடத்தைய பார்க்கலாம். மானாபமானயோகோ துல்லியா, இந்த மாதிரி சில லிங்கங்களை வெளியில இருந்து நம்ம சரி அவர் அட்லீஸ்ட் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னு வேணா சொல்லலாம். அங்கேயுமே மைண்டுக்குள்ள சில பேருக்கு கோபம் வரும், வெளியில காமிச்சுக்க மாட்டா, இப்படியும் இருக்கும் இல்லையா? இது எதுக்குமே வெளி லிங்கம் பெருசா கிடையாது. ஏன்னா இது எல்லாமே அந்த கரண தர்மம் தானே. எப்படி நம்மளால வெளியில இருந்து சொல்ல முடியும்? உதாசீனவதாசீனகா வேணா சொல்லலாம். எதை பத்தியும் எதுலயும் பட்டுக்காம எப்பவுமே நிஷ்டையில ஓரளவு சொல்லலாம் இல்லையா? ஒருத்தர் எப்படிதான் கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு சமயத்துல டக்குன்னு அவனோட மைண்ட் அதை விட்டு கொடுத்துரும். எவ்வளவு கெட்டியா உட்கார முடியும்? ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு சுவாமிஜி, வேற ஒரு கான்டெக்ட்ல. ஒருத்தர் இருந்தானா, ஒரு பெரிய ஸ்கல்ப்டர் ஒருத்தன், சிற்பி. அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பெரிய ஜோசியன். அவன் நல்ல ஜோசியத்துல பரம சாதுரியமான ஜோசியன். அவன் சொன்னா எல்லாம் அப்படியே நடந்துரும், அவன் நடக்கும்ன்ற நம்பிக்கை அவன் ஃப்ரெண்டு இந்த சிற்பிக்கு இருக்கு. அந்த ஜோசியன் ஒரு தடவை இவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொன்னா, உன்னோட காலம் முடிவுக்கு வருதுப்பா, இன்னும் இத்தனை மாசம்தான் உன்னோட ஜீவனம், அதுக்கப்புறம் இந்த தேதியில இத்தனை மணிக்கு யம தூதர்கள் உன்னை அழிச்சுன்னு போயிட போறா, அது என் ஜோசியத்துல தெரிஞ்சுது, உனக்கு நான் சொல்லலாமேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டான். இந்த சிற்பி என்ன பண்றான், சரி நம்ம அவனுக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. அவன் என்ன பண்ணா, 9 சிலை இவனை மாதிரியே பண்ணான், ஒரே மாதிரி உட்கார்ந்து இருக்கா மாதிரி. கரெக்டா அந்த நாள் அந்த டைம் வரும் பொழுது அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அது பக்கத்துல போய் 10வது ஆளா இவனும் உட்காண்டான். அசையாம உட்காந்துருக்கான். கரெக்டா அந்த டயத்துல யம தூதர்கள்லாம் வந்துட்டான். பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கே, என்ன சிருஷ்டி, பிரம்மாவோட சிருஷ்டியில இந்த மாதிரி 10 பேர் ஒரே மாதிரி இருக்கிறதாவது, இதுல யார் உயிரை எடுக்கிறது? தப்பான உயிரை எடுத்துன்னு போனா பிரச்சனை ஆயிடுமே, யம தர்மராஜா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாரு, உனக்கு ஒரே கவலை. சரி சுத்தி சுத்தி பாக்குறான், எப்படிடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாம் அசையாம உட்காந்துரும். சரி இதுல யார் உயிரை எடுக்கிறதுன்னு தெரியல, திரும்பி போயிட்டான். போய் யமன் கிட்ட போய் சொல்றானா, இந்த மாதிரி 10 பேர் ஒரே மாதிரி இருக்கா, என்னன்னு தெரியல, பிரம்மானுடைய சிருஷ்டி ஆச்சரியமா இருக்கு. யமன் பார்த்தார், இதுங்களுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இந்த மாதிரி பல இதை நம்ம பார்த்திருக்கோம், நம்ம போய் இதை கையாளுவோம்னு அவர் வரார் தானே. பார்த்தா அவருக்கும் ஆச்சரியமா இருக்கு, 10ம் ஒரே மாதிரி இருக்கு. என்னடா இது, பிரம்மாவனுடைய சிஷ்யர்கள் அந்த தூதர்களை பார்த்து சொல்றாரு, ஆமாமா இது என்ன அற்புதமான சிருஷ்டி, இது பிரம்மாவோட சிருஷ்டி நிச்சயமா கிடையாது, அவரால் இந்த மாதிரி பண்ண முடியாது. நான் நினைக்கிறேன் இது மாயனோட சிருஷ்டி தான், நிச்சயமா இது மாயனோட சிருஷ்டியே தான். இத மாதிரி 10 சிருஷ்டி பண்றதுக்கு மாயன் ஒத்தனாலதான் முடியும். அப்படியே சொல்லிட்டே போறார். நம்ம ஆளு 10வது உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிபி ரைஸ் ஆகுது. இல்ல மாயன் தான்ப்பா. அவ சொல்றா மாயனா இருக்க முடியாது யமதர்மரை, இது பிரம்மாவோடதுதான் அப்படிங்கிறான். யமன் சொல்றாரு, இல்லப்பா இது மாயனால மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவன் பார்த்தான், இவனால தாங்க முடியல. அட போப்பா, 2 பேரும் இல்ல, நான் தான் ஏன் பண்ணேன். அப்படியா, சரி வா போலாம் அப்படின்னு அழிச்சுன்னு போயிட்டான்னு கதை சொல்றாரு. எதுக்கு சொல்றேன், என்னதான் இருந்தாலும் ஒரு க்ஷணத்துல எல்லா சமயத்திலும் அப்படி இருந்துட முடியாது ஸ்திரத்தன்மையோட. அப்போ அந்த ஸ்வஸ்தகா, அந்த ஸ்வஸ்தகான்ற பொழுது அதே நிஷ்டையில
ஆத்மஸ்வரூபத்திலேயே நிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வெறும் ஒரு பிராக்டிஸ்னால முடியாது. ஸ்வரூப ஞானம் ஏற்படும் பொழுது அது சுவாபாவிகம் ஆயிடுறது. சமலோஷ்ட அஸ்ம காஞ்சனா, யாருக்கு லோஷ்டம் அஸ்மம் காஞ்சனம் எல்லாம் ஒண்ணும். லோஷ்டம்னா மண் உருண்டை, இரும்பு, தங்கம். ஏன் இது எதுவுமே சுரூபம், அதுக்குன்னு வேல்யூ இருக்கு. அதுக்காக என்ன தங்கத்தை கல்ல கொடுக்கிற இடத்துல தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துருவான்னு அர்த்தம் இல்ல. வேல்யூ, அதுக்கான வேல்யூ, கோல்டுனுடைய வேல்யூ பினான்சியலி அது வேல்யூபிளாக இருந்தாலும் இவன் எதை அச்சீவ் குணாதீத்த சுரூபத்தை அடையறதுக்கு அதுல வேல்யூ கிடையாது இல்லையா? அப்ப அந்த சுரூபத்துல நிற்கும் பொழுது இது எல்லாம் ஒண்ணுதான். துல்லிய பிரிய அப்பிரியா, பிரியன் அப்பிரியன் எல்லாரும் அவனுக்கு ஒண்ணு. பிரியமான சந்தர்ப்பம் அப்பிரியமான சந்தர்ப்பமும் அவனுக்கு ஒண்ணு. துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி, நிந்த கொடுத்தா பண்ணாலும் சரி, ஆத்மஸ்துதி பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறவன். எல்லாமே குணத்தினுடைய தன்மைங்கிறதுனால ஒன்றாக பார்க்கிறவன் அர்த்தம். மான அவமான யோகோ துல்லியா, மானத்துக்கும் அவமானத்திலையும் சமமாக இருக்கிறவன். மித்திர அரிபக்ஷயோகோ துல்லியா, இதுல மித்திரன்னா நண்பன், அரினா எதிரி, இவர்கள்ட்ட துல்லியமாக இருப்பார். அதுல ஒரு கேள்வி கேட்கிறார் பாஷ்யக்காரர். இவர் தான் ஞானியாச்சே, இவருக்கு எப்படி மித்திரன் எதிரின்னு இருக்க முடியும்? மித்திரன் எதிரின்னு இருக்கான்னு சொல்றதே தப்பாச்சே. அது சொல்றார், இவருக்கு அந்த திருஷ்டி இல்ல, ஆனா இவரை அந்த திருஷ்டியோட பாக்குறவன் இருப்பான் இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தன் ஞானியா ஞானி இல்லையான்னு உலகத்து ஞானிய தேடுறவனுக்கே தெரியாது. லௌகீக மக்களுக்கு எப்படி தெரியும்? அவன் வெறும் வெளியில அந்த வேஷபூஷத்தை பார்த்துதான் ஒருத்தரை மதிக்க போறான். அப்போ அவன் ஒருத்தன் எதிரியா வேஷபூஷம் இருக்கிறவனையே எதிரியா பாக்குறவன் இருக்கான். என்ன வேஷபூஷம் இல்லாத ஒருத்தனை ஞானின்னு சொல்லிட்டு யாரும் மித்திரனா அரியாக பார்க்க இருக்க போறது இல்லை. ஸோ வெளியில இருந்து பாக்குற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மித்திரனாகவோ அரியாகவோ பார்க்கப்படுகின்ற தன்மை இருக்குன்னு தெரிஞ்சும் கூட சமமாக பார்க்கின்ற ஒரு பக்குவம் ஞானத்தினால யாருக்கு இருக்கோ, இது ஒரு லட்சணம். அவனுடைய ஆச்சாரம் அப்படி இருப்பான். சர்வாரம்ப பரித்யா, இதுதான் நான் சொன்னேன். ஆரம்பங்கள் இல்லாதவன் அப்படின்னா பகவத்பாதாளுக்கு ஆரம்பம் கிடையாதா? எப்படி பாஷ்யம் எழுதினார்? பகவானுக்கு ஆரம்பம் இல்லையா? ஏன் பரதனுக்கு சாரத்தியம் பண்ணார்? ஞானி இல்லையா அவர்? அப்படி இல்லை. அந்த ஆரம்பம் தன்னுடைய லிமிடேஷன்ஸை ரிமூவ் பண்றதுக்கான ஆரம்பமா இருக்காது. ஆரம்பம்னா அண்டர்டேக்கிங், நம்ம ஒன்று செய்யணும்னு முயற்சி செய்வது. அது அவனுக்கு இருக்க போறது இல்லை. எதுக்காக இருக்கும்? பரேச்சா அந்நேச்சா பிராரப்தத்துக்காக வேணா நடக்குமே ஒழிய தனக்கு இது முடிவு, இதுக்கு ஒரு வழி இல்லாட்டி நான் சந்தோஷமா இருக்க போறது இல்லை, அந்த மாதிரி இருக்க போறது. அந்த மாதிரி ஒரு காரணத்தினால ஆரம்பம் இருக்காது. பாஷ்யக்காரர் சரீர ஸ்திதிக்கு மட்டும் தேவையானதை மட்டும்தான் பண்ணுவான்ட்டார். உடம்ப வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போறோம். மத்த ஆரம்பம் உனக்கு எதுக்கு? நீ ஏன் ஞானனிஷ்டன்? எனத்துக்கு தேவை, எதுக்கா நீ போற? அவன் போகமாட்டான் இல்லையா? அதுதான் சர்வாரம்ப பரித்தியாகி சகா குண அதீதா இது உச்சதே. அவன் குணத்தை தாண்டியவன் என்று சொல்லப்படுகிறான். பாஷ்யத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமः. சின்ன கேள்வி. ஹரி ஓம். கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு இந்த காலம்னு சொன்ன உடனே எனக்கு அது பட்டது. நீங்க சொன்னது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இந்த யோக வசிஷ்டத்துல கூட இருக்கு, காலம் பிரம்மம்னு ஒரு ஞானிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூத வர்த்தமான பவிஷ்யம்னு ஒண்ணு இருக்காதே. இந்த பூத பவிஷ்ய வர்த்தமான இந்த யோக வசிஷ்டரை சொல்றா, ஒருத்தி போய் பாக்குறா, ஏழை பிராமணன் செத்து போயிருக்கான், அப்புறம் சரஸ்வதி கூட்டின்னு போறா, அங்க 100 ராஜாவோட வாழ்ந்து அவன் இருக்கான். அவன் கேட்கறான், இப்பதானே என் புருஷன் செத்து போயிருக்கான், இங்க ராஜாவா இருக்கானேன்னு. அப்ப நீ கால தத்துவத்தை புரிஞ்சுக்கலன்னு அவ சொல்றா.
அந்த 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 ஞாபகம் வந்தது. காலம்ங்கிறதுல பூத காலம், வர்த்தமான காலம், பவிஷ்ய காலம்னு ஒண்ணு இல்லையே. எல்லாம் சுத்திட்டே தான் இருக்கு. காத்தால சூரியன் சுத்திட்டு இருக்கு, பூமி சுத்திட்டு இருக்கு. அது வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த காலம்ங்கிறது எங்கேருந்து வந்தது? இப்போ புராதன காலம், நேத்து, இன்னைக்கு, நாளைக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கான்னு கேக்குறேன். அது வேலையை பண்ணிட்டு இருக்கு. இது நாளைக்குன்னு என்ன இருக்கு, நேத்துன்னு என்ன இருக்கு? ஆமா, ஆக்சுவலி டைம்ங்கிறது என்ன? டைம்ங்கிறது ஒரு ஸ்பேனா தான் நம்ம பார்க்கணும். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் விட்டுருவோம். முதல்ல பிரசன்ட் எடுத்துப்போம். டுடேன்னு சொன்னோம்னா, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், திருப்பியும் சொல்றேன். டுடேன்னு சொல்லும் பொழுது 24 ஹவர்ஸ்ன்னு சொல்றோம். டுடேவனுடைய ஸ்வரூபம் ஆக்சுவலி என்னன்னா, ஹவர் தான் யூனிட். 24 டைம்ஸ் ஒரு ஹவர் வந்து டேன்னு ஆறுது. ஓகே, அப்போ அதை ஒரு டைம்னு சொல்றோம். பட் ஹவர்ங்கிறது கூட ஆக்சுவலி இஸ் அ கலெக்ஷன். அதை கூட நம்ம டைம்னு சொல்ல முடியாது, ஏன்னா 60 மினிட்ஸ் தான் ஹவர் ஆகுது. அப்போ 60 டைம்ஸ் ஒரு மினிட் தானே ஹவர். அப்ப அதனோட யூனிட் என்ன? தன்மை, உண்மையான தன்மை ஆஃப் ஹவர் வந்து மினிட்ல போய் நின்றுடுறது. 1 மினிட்ங்கிறது அகைன் ஃபர்தர் டிவைட்ஸ் இன்டு 60 செகண்ட்ஸ். அப்ப மினிட்டினுடைய சத்தியத்துவம் வந்து செகண்ட்ல நிக்கிறது. அப்போ செகண்டினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா திருப்பி மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட் போயிட்டே இருக்கு. ஸோ எல்லாமே ஸ்பேன் தானே. இப்போ அந்த செகண்டுக்கு மேல 60 டைம்ஸ் நான் அதை ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றேன் ஸ்பேன்னு. ஓகே, ஸ்பேன்னா என்ன? இப்போ இது வந்து 20 செகண்ட் ஆஃப் த பிரசன்ட் மினிட்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே நடந்த 21 செகண்ட்ஸினுடைய மெமரி சூப்பர் இம்போஸ்ட் ஆன் த பிரசன்ட் செகண்ட் அண்ட் அன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் ஃபியூச்சர் அகைன் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் த பிரசன்ட் செகண்ட். அதுதான் இப்ப இருக்கிற 1 மினிட் ஸ்பேன். பட் ரியாலிட்டி ஆஃப் த மினிட்னு பார்த்தோம்னா அந்த பிரசன்ட் செகண்டுக்கு வந்துடுறது. அந்த பிரசன்ட் செகண்டுமே மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட்னு போய் செகண்டுங்கிறதுமே ஒரு ஸ்பேன். கடைசியில இந்த ஸ்பேன் எல்லாமே பிரசன்ட்ல இருந்து பிரசன்ஸ்ல போய் நிக்கிறது. ஈஸ்னஸ் தான் ஸ்பேனுக்கு, டைம் ஸ்பேனுக்கு ஆதாரம் அப்படிங்கிறது தெரியறது. when past happened it happened as present, when future will happen that will also happen as present தான். ஸோ ஃபியூச்சர், பாஸ்ட், பிரசன்ட் எல்லாருடைய சத்தியத்துவமும் பிரசன்ஸ்ல தான் இருக்கு. அப்ப அந்த பிரசன்ஸ்ன்ற சித்ரூபத்துல நடக்கக்கூடிய சூப்பர் இம்போசிஷன்ஸ் தான் டைம்ங்கிறதே. வெதர் இட் இஸ் பாஸ்ட் ஆர் பிரசன்ட் ஆர் வாட் எவர், அது இப்ப இருக்கிற பிரசன்ஸ்ன்ற ஈஸ்னஸ்க்கு மேல இருக்கிற சூப்பர் இம்போசிஷன் தான் டைம். டைம்ங்கிறது நம்மளோட புத்தி விருத்திக்கு அப்பாற்பட்டு எங்கேயுமே இல்லையே. டைம் இஸ் நாட் அ டான்ஜிபிள் திங். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யுவர் வித்தின் யுவர் அவேர்னஸ். அந்த அவேர்னஸ்ல நடக்கிறது கூட there is only super imposition of lot of things in the presence. அப்போ டயத்தினுடைய சத்தியத்துவம் என்ன? பிரசன்ஸ் தான். அத நம்ம டைம், சோ அந்த சத்துங்கிறோம் இல்லையா? அந்த அப்ப பிரசன்ஸ்னா சத்து, அஸ்தி, சத். சத்தியம் இருக்கே, சத்தா இருக்கே, ஈஸ்னஸ் இருக்கே, சத்தியம்னு, சத்தா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மல சத்ஸ்வரூபம்னு சொல்றோமே, அந்த ஸ்வரூபம் தான் டயத்துக்கு ஆதாரம் அப்படிங்கிற ஞானம் தான் காலத்தினுடைய ஞானம். ஓகே, புரியுது. வெரி குட், தேங்க்ஸ்.